ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் டைம் பாஸ் 360 சேனல். இன்னைக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன குழம்பல் என்ன காமெடி என்ன வன்மம் நடந்துச்சு அனைத்தையும் தெளிவா இந்த வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு டே எபிசோட் ஓட ஹைலைட் நியூஸ் சொன்னாலே அது வீக்லி டாஸ்க் சோறு சோப்பு மாப்பு தான். ஆனா இந்த டாஸ்க் எனக்கு சத்தியமா சிரிப்புக்கு மேல அசிங்கம் தான் தோணிச்சு. யாரும் சொல்லலனாலும் நான் சொல்லணும், இந்த டாய்லெட் சம்பந்தமான ரூல்ஸ் கொஞ்சம் ஓவர் இருந்தது. சோப்பு டீம் தி ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் இங்க தான் இன்று பிகெஸ்ட் அன்கம்ஃபர்டபிள் பார்ட் இருந்துச்சு. டாஸ்க் ரூல்ஸ்: பாத்ரூம் போகுறவங்க பேல் அடிக்கணும், ரெட் காப்பட் போட்டு அந்த டீம் கூட்டிட்டு போணும். உள்ள போற வரைக்கும் ஓகே, ஆனா பத்ரூம்குள்ள போனதுக்கும் வெளியே வர வரைக்கும் அந்த டீம் பாட்டு பாடிக்கிட்டே நிக்கணும். இதுதான் பிரச்சனை. பாட்டு பாடுறதா தானா பாடுற பாட்டே என்ன தெரியுமா? டாய்லெட் சிச்சுவேஷன் ஓட செம்ம கம்பேர் பண்ணி காமெடி பாட்டுகள். அடா ப்ளீஸ், அது காமெடி இல்ல, அது மனுஷனுக்கு கொஞ்சம் பிரைவசி கொடுக்க முடியாத டாஸ்க். பெண்கள் இருந்தும் இந்த டாஸ்க் ஃபாலோ செய்ய வேண்டிய சிச்சுவேஷன் கொஞ்சம் டாய்தான். சும்மா யோசிங்க, பத்ரூம்க்கு கேமரா போட முடியாதுன்னு தெரியும், ஆனா வெளியே நின்னு அப்படி பாடுறது நாட் நீடட். டீம் டீடைல்ஸ்: ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் சோப் டீம், டாய்லெட் எஸ்கார்ட், பாத்ரூம் சாங்ஸ், கிளீனிங் இதெல்லாம் இவர்களின் வேலை. மாப் மாயாவிஸ் மேப் டீம், என்டர்டெயின்மெண்ட் எஸ்கார்ட் சப்போர்ட். இந்த டாஸ்க் ஸ்பாட்ல ரொம்ப டீசென்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. சாம்பர் ஸ்குவாட் சோரு டீம், இங்க தான் நோ என்டர்டெயின்மெண்ட் ஒன்லி ஆட்டிடியூட். இந்த டீம்ல திவ்யா, சாண்ட்ரா, பார்வதி, கனி, வியானா இவங்களை சுட்டு போட்டாலும் என்டர்டெயின்மெண்ட் வராது. பார்வதி தி ப்ராப்ளம் கிரியேட்டர் ஆஃப் த டே. இன்றைக்கே ஹைலைட் எப்படி தெரியுமா? பார்வதியின் வன்மம் கூட்டல் ஹிப்போக்ரசி ஃபுல் ஷோ. அரோராக்கு முன்னால பாய்சன் டாக். அவ எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இப்பா: உனக்கு ஒரு கல்யாணம் இல்ல 3 கல்யாணம். குடும்பம் கலைச்சு கல்யாணம் பண்ணுவியா? அடடா என்ன லெவல்ல பர்சனல் அட்டாக். கர்மா ரிட்டர்ன்ஸ். அதே வேர்ட்ஸ் வேற சிதல கமருதீன் கேட்டாலும் பார்வதி உடனே எப்படிங்க இப்படி பேசலாம்? இது விமென் டிஸ்ரெஸ்பெக்ட். உமன் கார்டு தூக்கிட்டாங்க. அட கார்டு எடுப்பதற்கும் ஒரு லெவல் இருக்கு அம்மா. திவ்யாவே வந்து சொல்லிட்டாங்க, நீ சொன்னதும் தப்பு தானே, அப்புறம் ஏன் அவங்க சொல்லுறதுக்கு கெத்து காட்டுற? அந்த நிமிஷத்துல பார்வதிக்கே நோஸ் காட். லீடர்ஷிப் டாஸ்க் சாண்ட்ரா மற்றும் பார்வதி எஸ் டாக்ஸிக் கேம். இந்த டாஸ்க்ல விக்கி சொன்னார், ஒரு 2 செகண்ட் பிளேஃபுல் ஆக்ட் பண்ணலாமா? ஆனா சாண்ட்ரா பார்வதி டியோ உடனே அது ஸ்கோ ஒர்க் ஆயிடும். வேண்டாம், அட 2 செகண்ட் பிளே ஆட்ல ஸ்கோ என்ன பண்ணு? இவங்களுக்கு எப்படி இந்த சகுனி உள்ளே பில்ட் ஆயிடுச்சுனே தெரியலை. சாண்ட்ரா என்ன செய்யறா? எதையும் நெகட்டிவா திருப்புறா. அந்த வுமன்க்கு ஹியூமர் இல்லை. என்டர்டெயின்மெண்ட் 0, ஆட்டிடியூட் 100 விழுக்காடு. ஆக்டிவிட்டி ஏரியா டாஸ்க் த மெஸ்ஸியஸ்ட் கேம். ஃப்ளவர் ஐவாயில எடுத்து அடுத்தவருக்கு டிராப் செய்யணும். ஃபுல் கிரிஞ்ச். பெண்கள் இருக்கப்போ இந்த மாதிரி டாஸ்க் வேண்டாம். இதுல மாப் மாயாவிஸ் ஜெயிச்சாங்க, அதனால 2 சில்வர் பேட்சஸ் வாங்குறாங்க. ஸ்கோ கிவிங் சாம்பார் ஸ்குவாட் அவமானம். மாப் மாயாவிஸ் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் 2, சாம்பர் ஸ்குவாட் 1. ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் மாப் மாயாவிஸ் 2, சாம்பர் ஸ்குவாட் 1. ஒவ்வொரு முறை சாம்பர் ஸ்குவாட்க்கு வேற 0 தான். அதுக்கு சாண்ட்ரா டயலாக்: நாங்க ஒண்ணு தாங்க கொடுப்போம். அவங்களால எதுவுமே என்டர்டெயின் ஆகல, ஆங்கர் டாக்ஸிசிட்டி மட்டும்தான். ஐஸ்கிரீம் ரிவார்ட் ஷேர் பண்ணுறதா வேண்டாம். மாப் மாயாவிஸ் ஜெயிச்சதுக்கான ரிவார்ட் ஐஸ் ஸ்டேக்ஸ் கொடுத்தாங்க, ஆனா எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டாங்க. பிக் பாஸ் பாயிண்ட் ஆல்வேஸ்: உங்க டீம் ஜெயிச்ச ரிவார்ட் உங்களுக்கு மட்டும் ஷேர் பண்ணுறது நல்லது, ஆனா கேம்ல டிஃபரன்ஸ் தெரியணுமே. சாண்ட்ரா பிரஜின் ஐஸ்கிரீம் லிட்ரலி தின்னி போறாங்க. வினோத் ஸ்ட்ரேட் annoyed. Conclusion: இனிக்கே மேஜர் பாயிண்ட்ஸ். டாய்லெட் ரூல்ஸ் uncomfortable. பார்வதி absolute hypocrisy. சாண்ட்ரா டாக்ஸிக் கேம். சாம்பர் ஸ்குவாட் 0 entertainment. மாப் மாயாவிஸ் and flush fighters super performance. லீடர்ஷிப் டாஸ்க் drama. ஐஸ்கிரீம் ஷேரிங். கன்ஃபியூஷன். நாளைக்கையும் இதே டாஸ்க் பேஸா வேற